அதுவே எமரேஜ் கட்ட யாரங்க பல்லுங்க என்னடி பண்ற? சி வீட்டுக்காரங்க பால் ஸ்டோர்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றியே. பாடி அரண்மனையில தனியா இருக்க குழந்தை குழாய் பாய சாதத்தையும் பச்சை மிளகாயும் கொடுப்பாங்க. பாடி சீக்கிரம் அதெல்லாம் உங்க வீட்டுக்காரர் கொடுக்க வேண்டியது. பாடி வெளியே Stop!
ஆசையா தங்கச்சி கூப்பிட்டா இப்ப பண்ணிக்கலாம். நீ என்ன சொல்ற? ஏன் ரெண்டு பேரும் கட்டி அந்த பாசத்துல வந்து அப்படி பாசமா கட்டி பிடிக்கிறீங்க. எத்தனையோ அதுக்காகவே காப்பாத்தி போட்டு வராங்க. ஆமா ஏன்னா காணாத சேமையில இருந்து வந்துக்கிறேன். அடுத்த பொண்ணாட்ட வந்துக்கிறேன். ஏன்னா இன்னாத்துக்கு இந்த அலங்காலன்னு கேக்குறேன். நீ என்ன கட்டி கொடுத்த பாரு. நீ கட்டி கொடுத்த 3ஆம் நாத்து உங்க மச்சான் மிலிட்டரிக்கு போட்டான். 3ஆம் நாத்தே போட்டான். என்ன கட்டி மாதிரி வச்சிய நான் அறியாத பொண்ணு இல்லையா? அறியாத பொண்ணு நானு. ஆண்டாங்க கட்டி விட்டு 3ஆம் நாத்து மிலிட்டரிக்கு போட்டாங்க. நான் என்ன பண்றது? சரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. இன்னும் மிலிட்டரிக்கு போனவங்க மச்சான் திரும்பவே இல்ல. போன மாசம் தான் போன் வருது மிலிட்டரியில இருந்து. எதிர்நாட்டுக்காரன் குண்டு போட்டும் கூட்டுக்காரன் செத்துட்டான். எதிர்நாட்டுக்காரன் குண்டு போட்டும் கூட்டுக்காரன் செத்துட்டான்னு சொல்லி தள்ளி வந்து என்ன பண்றது? எங்க மூத்தாறு மச்சின மாதிரிலாம் கூப்பிட்டு கேட்டேன். பணத்தை எடுத்தாரணும் அப்படின்னு. அவங்க என்ன ஆயிட்டாங்க, கடலை தாண்டி போனோம் திருப்பி நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அங்கேயே எங்க வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யிட்டாங்க. சரி 16ஆம் நாள் காரியம்னா இதுனா வைக்கணும் என்ன? அதனால ஏன்னா 16ஆம் நாத்து புண்ணியோதானம் பண்ணா செலவு அதிகமாகுமா? அதனால சுடுவா காரியத்தை வச்சு முடிச்சுட்டேன். காரியத்தை வச்சு முடிச்சாலும் ஏன்னா 3ஆம் நாத்து போனா என் வீட்டுக்காரன் மெட்ரிக் என்ன விட்டு 3 பொட்டை புள்ள 2 ஆம்பளை புள்ள. எப்படி வந்துச்சு? ஏன்னா எந்த புல்லா கோயில் ஒன்னா சத்தி பண்ணுவேன், மாரியாத்தா கோயில சத்தி பண்ணுவேன். நானே எங்க வீட்டுக்காரனுக்கு போட்டிருந்த முந்தாணி நான் வேற யாருக்கும் போடல. சரி ரைட்டு, நீ அப்படிதான் நினைச்சுக்கிற. இந்த 3 எப்படி வந்துச்சு புல்லா? இப்ப இந்த 3 பசங்க பிறந்துட்டானா அறிவுக்குதாடா உனக்கு? என்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரனா கூட பட்டுன்னு இருக்கும் போது கட்டிருந்தேன். அந்த படகு போறா மடிச்சு பயங்காலத்துல வச்சேன். நான் பாட்டுன்னு வேலைக்கு ஒரு படவை கட்டிக்கோ, வேற வேலைக்கு ஒரு ஆம்பளை வச்சுக்குவேன். ஏன்னா ஒண்ணு இல்லாத விட்டு போனா 6 ஏக்கரா பைக்கு வாரமே 2 பம்பு செட்டு பெரிய பையன் மோளம் அடிக்கிட்டு போயிருந்தான். சின்ன பையன் பொட்டியா முடியுது. ஏன்னா இருந்தாலும் அம்மா அருவாமனையில வேலை செய்யறான். ஆறுமுகம் கொண்டு
வருக வாடி வாடி சீக்கிரம் வீணா கை பார்த்து போலீஸ்காரன் என்ன பண்றதா தலைமையில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா சீட்டு கைது உங்களை ஓடினா கூட காய காட்ட விடுறான் ஏன்னா சொன்னா ஏமா காலக்கிழமைதா உள்ள வேலை எங்க வீட்டுக்காரனுக்கு பரோட்டா நான் எடுத்துக்கிட்டு அவன் எங்க வேலை செய்யறான் அவன் ஒரு இடம் செய்யறான் ஹோட்டல்ல வேலை செஞ்சானா பரோட்டா அவங்க ஆசையா இருக்கு நான் என்ன பண்ண மாவு ஒரு கிலோ மாவு கொஞ்சம் கொட்டையம்மா கம்மியாட்டி அந்த சின்ன சின்ன உண்டியா பிடிக்கிறதா இல்லையா ஆமா அந்த ஒரு கிலோ மாவை ரெண்டாம் பங்கிட்டு அரை கிலோ உண்டியா பிடிக்கிறான் அம்மா ஐயோ அப்புறம் என்னடி ஆச்சு அதை தட்டி தட்டி என் சட்டியில போடுறான் அதுமாரி தட்டாது அது வேற ரகமா அதுக்கெல்லாம் கோயிலுக்கு எவ்வளோ வசூலாச்சா மலையூர்ல நான் பண்றது ஏன்னா கூட வந்தா கூட பவுல் ஆடினா ஒரு 3000 கொடுத்துருப்பேன் அப்படி இருந்தாலும் ஏண்டியா அவன் மூஞ்சி ஆலயம் மட்டும் அனாசாரம் மட்டும் முடியாது உனக்கெல்லாம் பண்ண போட காட்டி தெரியாது நான் அவுத்து போட்டுதான் ஒண்ணு மாதிரி முன்னேட்டினா எம்மா ஒரு அடக்கமா இருக்குண்ணா நான் அடக்க உடக்க இல்லை நீ அம்மா அடக்கத்தோட இருக்கிற ஏமா பாக்குறவங்க சொல்லுவாங்க நீ என்னோட அடக்கத்தையும் உன் அடக்கத்தையும் அது வேற உச்சி குடிங்க இப்பதான் நீ பிறந்த குழந்தையா நீ அதுங்க வாயிலா இதுல பாய்ச்சி வருது அப்படியா எனக்கு அந்த பையன் கிடையாது வேணா செலவு கேட்டு பாரு அவ யாரோ உனக்கு கூட்டி வைக்கிறது போன் பண்ணி கேட்டு பாரு அப்பப்ப மரத்தக்காரெல்லாம் சாப்பிட்ற இடம்னு கேட்டா வந்து சாப்பிடுவா யாரோ கூட்டி வைக்கிறது என்ன செல்வா இதே கரும்பு முடிச்சுன்னா வாயில வச்சு எங்க பாப்பா அப்படிதான் சாப்பிடுவோம் ஒரு பெண்கள் என்றால் அச்சம் மதம் நாணம் பயிற்சி என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்கள் இருக்க வேண்டும் என்கிட்ட நீ சொன்னதுல மீதிலாம் இருக்குது என்ன இருக்குது சொல்லு நீ அச்சம் மடம் நாணனா அந்த பைப்பு இல்ல பயிர்ப்பு வேற பைப்பு வேற பைப்புன்னு சொல்லாது பாக்குறோம் குடந்து என்கிட்ட பைப் இல்லம்மா உங்ககிட்ட பயிர்ப்பு நான் பயிருக்கு வரல நான் வயசுக்கே வரல பாட்டு சிரிக்கிறான் மோனக்காரன் பயிர்ப்பு என்ன கர்மாந்திர பூ சரி உனக்கு தெரிஞ்சதுலாம் அப்படிதான் அப்படி இருந்தாலும் ஒரு பெண்கள் என்றால் அவரவர்கள் அழகு அவரவர்களுக்கு இருந்தாலும் நீயும் அழகுன்னு தான் சொல்றேன் நான் அந்த ரோட்ல போனா என்ன 4 பேர் கூப்பிடுவாங்க கண்டிப்பா ஐயோ எனக்கு கூப்பிடவே தேவை உன்னை பார்த்து மகாலட்சுமின்னு பார்த்து பண்ணிவாங்க இந்த பசங்க தப்பு என்ன பண்ணி உள்ளா ஏமா ஒரு பையன் அந்த வாடா வெளியே போறான் சண்டை போடுறாங்க அந்த பையன் அந்த இரு பொம்னேட்டி வேஸ்ட் ஜாக்கெட் என்ன வைக்கிறாங்க பாத்து சாப்பிடுறாங்க இந்த காலம் அப்படியேப்பட்ட காலம் இது கலிகாலம் எல்லாமே எதுல ஓடிங்குது ஊட்டம் சடல் எல்லாம் ஓடிங்குது அப்படி இருந்தாலும் பெண்கள் என்றால் அவரவர்கள் அழகு அவரவர்களுக்கு அப்படித்தானே நீயும் அழகுன்னு சொல்ற உலகத்துல ஆண்டவனுடைய படைப்பு எத்தனையோ அதுல நீயும் ஒரு
படைப்பு தான். நீயும் அழகுன்னு சொல்றா, நீ அழகு இல்லைன்னு சொல்ல. ஆனா இருந்தாலும் தகுதி பாரு. இப்படி மானாவரியா மட்டும் தயவு செஞ்சு வராத. புயக்க மாட்டுதுமா. பெண்கள் மானத்தையே கெடுத்துரு விடுங்க. நான் டிராவல்லாம் துணியில தான் படுப்பேன். எங்க படுப்பா? வீட்டுல படுப்ப இல்ல வேற எங்க படுப்பாம? வீட்டுல பட்டாலும் பட்டுக்குவேன், இல்ல வெளியே வந்து வாசல்ல பட்டுக்குவேன். ஏன்டி நைட்ல படுக்கும் போது வீட்டுல படிக்கிறான், வீட்டுக்காரன் பார்க்கும்போது எங்க தோட்டத்துல இருக்கிறேன். ஆமா, எதுக்குள்ள போய் படுப்பேன், காத்து ஓட்டமா இருக்குதுன்னு. அந்த கன்னியாட்டு போய் ஒரு நாள் வந்து பார்த்து எதிர் வீட்டுக்காரன் அவன் காட்டினு வந்து என் பக்கத்துல பட்டுக்கணும். ஆம்பியானுக்கு அடுத்த ஆம்பியானுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல? ஏமா நானும் ஆம்பியானா வேற யாருனான்னு பார்க்கலாம்னு பார்த்தேன். அதங்காட்டி காலத்துக்கு மேல போட்டான் பாரு, மெயின்டு மாறி போச்சு. நான் என்ன பண்ணேன்? பொம்பளை இருக்கிறதுனால நாடே குடிச்சு வராது. நான் சொல்றது கேளு, நீ என்ன பண்ணு, கூட்டுக்காரனை விட்டு வேற எவனா கூட்டு பார்க்க நல்லா இருக்குமா? புத்தி போய் என்கிட்ட காமிக்கிறனால எப்பேர் கொத்தரான். இன்னும் 4 பேருக்கு வந்து செலவு பண்ணி கூட பாருன்றோம். அப்படி இருந்தாலும் இது எப்பேற்பட்ட சபை? நான் வந்ததுனால அது தெய்வீக சபை. தெய்வீகம் என்றால் எப்படி? குறிஞ்சி என்றால் மலை, மலைக்காயக முருகன், முருகன் பிதா சிவன், சிவன் ஏறு ரிஷபத்தை படைத்ததோ பிரம்மா, பிரம்மாவின் மனைவி கலைவாணி, கலைவாணி கரத்தில் இருப்பதோ வீணை, வீணைக்குரியவன் நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்துக்குரியவன் தக்கன், தக்கன் மகள் தாட்சாயினி, தாட்சாயினி கரத்தில் இருப்பதோ கபாலம், கபாலத்துக்குரியதோ உதிரம், உதிரத்துக்குரியவன் அரக்கன், அரக்கன் செய்வதெல்லாம் அக்கரமத்தில் வரைக்கும் சக்கரம், சக்கரத்துக்குரியவன் திருமால், திருமால் மார்பில் குடிகொண்டிருக்கக்கூடிய திரு மகாலட்சுமி பொறிந்த இப்பேற்பட்ட சபையில வந்திருக்கின்றன. எப்படி? நிலவு போன்ற முகம், வேல் போன்ற வில் போன்ற புருவம், கோவை இதை போன்ற உதடு, செண்டு மலர் போன்ற ஸ்தனம், கரும்பை போன்ற 2 கரங்கள், பள்ளி கொடி போன்ற இடை, வாயை தண்டை போன்ற தொடை, நாகத்திற்கு ஒப்பான படம் போன்ற பாதம், கோடை கருமேகத்துக்கு உட்பான கருங்கூந்தல், இப்படியெல்லாம் சூடிக்கொண்டிருந்தார் சபையில். பலாபாயம் போல 2 அவ்வளவு அழகா எப்படி சொல்ற? அவ்வளவு நேரத்துல பச்சை கட்டுறா நான் யார் தெரியுமா? நான் யார், எப்பேற்பட்டவருக்கு மனைவி என்ற விளக்கத்தை சொன்னா தெரியும். புறப்பட்டு போகலாம். அறிவு யாரென்ற விளக்கம் சொன்னாதாமா தெரியும். எந்த நாடு? இதுவா? மணிபுரி நாடு. மணிபுரி நாட்டை சீரும் சிறப்போடு நீதி நெறியுடன் ஆட்சி செய்து வரக்கூடியவர் யார்? ஒரு கணவனுடைய பெயரை மனைவி உரைக்க கூடாது. அப்படி என்றால் பதி என்றால் என்ன? பதி என்றால் கணவன். கணவன். பதிக்கு ஒப்பாக வாழ்ந்து வரக்கூடிய பெண் நான். அப்படி இருந்தாலும் ஒரு கணவன் பெயரை மனைவி உரைக்க கூடாது. அப்படி இருக்கின்ற போது அந்த மணிபுரி நாட்டை நீரும் நெறியுடனே சீரம் சிறப்பமாக யாதொரு குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய சூரன் யார் தெரியுமா? சொல்லு, நீதான் சொல்லணும். அன்னவருக்கு மனைவியாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரோ மதி போன்ற முகம், மஞ்சள் முகம் நிறத்தழகி. அப்படி சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ நீலாவதி, லீலாவதி என்று உரைப்பார்கள். எப்படி இருக்குது? அப்படி இருந்தாலும் எப்படி வருகின்றேன்? என் சேலை
சரிகை சேலை எப்படி இருக்கின்றது? ஏதோ ஒரு மாற்றம் இல்லையா? எந்த சந்தேகம் இல்லை. எந்த சந்தேகம் இல்ல. அது மட்டும்தான் நீ எப்படி கொட்டை சாரங்கள் வானத்தில நட்சத்திரமாகப்பட்டது எப்படி ஒளி வீசுகின்றதோ அத்தன்மை போல அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணம் எல்லாம் எப்படி இருக்கின்றது? ஏதோ ஒரு குறையே இல்லம்மா. எந்த குறையும் இல்லை. நீ எப்படி இருக்கின்றது தெரியுமா? வெளியே இருந்தான்னு சொல்றா, வெளிக்கு இருந்து அசிங்கமா பேசாது. அப்படி இருந்தாலும் கானகத்திலே அன்னப்பட்சியை பார்த்திருக்கின்றாயா? ஏன் போய் பார்க்காத? அந்த அன்னப்பட்சி எப்பேற்பட்ட மகிமை வந்த தெரியுமா? ஒரு கிண்ணத்திலே நீரையும் பாலையும் ஒன்றரை கலந்து வைத்தாலும் அதை நீரை வேறு பாலை வேறு தனித்தனியாக உண்ணக்கூடிய மகிமை வாய்ந்த பறவை இது. அது கானகத்திலே அசைந்து அசைந்து நடந்தா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அந்த அன்னம் போல நடக்கிறது நானு. அந்த அன்னம் எப்பறம் நடக்கும்? எப்பறம் நடக்கும் அண்ணா? எப்படி தெரியுமா நடக்கையம்மா? விடிய நடக்கா விடி நடக்கும். பொசிஷன் வேற வேற. ஏண்டா அண்ணா அப்படியே நடக்கும்? ஏன்னா தூங்கி வச்சு போற போதுமா அடிக்கும் போது சூடு சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத. நீ அடிச்சினாக்கா உள்ள பாம்பு இருந்தாலும் ஒரு தகுதிகளை நான் பேசுறேன். அந்த ஆதி சிவனையே அடக்கி ஆளக்கூடியவரா என் கணவர். அவர்கிட்ட என்கிட்ட ஒன்னேதான் அவரும் நீ ஒன்னாயிடும். சாணியும் சந்தனமும் ஒன்னாகுமா? இப்ப சாணியா இருந்தாயினா சந்தனமா இருந்தாயினா சந்தனத்தை காய்ச்சி வாசல்ல தெளிக்க முடியுமா? தெளிக்க முடியாது. சாணி தான் தெளிக்க முடியும். ஆமா, சாணி எடுத்து நெத்திரி வச்சுக்க முடியும். சாணியும் வீதியில தெளிக்கிறோம். சந்தனத்தை எங்க வைக்கிறோம்? சந்தனத்தை நெத்திரி சாமிக்கு தான் வைப்பாங்க. அதே கூட இரு. ஒரு தீட்டு கைக்கிட்டான்னாக்கா சந்தனம் தேர்த்து தலைமையில வச்சு கரைக்க மாட்டேன். சாணியை கோமிச்சுன்னா தலைமையில வச்சு ஊதிக்கிறேன். அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் எனக்கு மனதில் ஒரு ஆசை இருக்கின்றது. என் கணவரை பார்க்க வேண்டும். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன். மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக எந்த ஒரு பெண்மணி மாதமானாலா கணவனிடத்துல தன்னுடைய ஆசையை கேட்டு பெறுவது வழக்கம். நீ அவர் அப்படி இருந்தாலும் நீ நான் ஆள் இல்லை. கம்பீரமான என் கணவர் இருக்கிற
ராபின் சிங் தந்தையடா அபிநாய் பாய் அன்னையடா ராபின் சிங் தந்தையடா அபிநாய் பாய் அன்னையடா சத்தமதை வாழ்த்தி தந்த திராவிடத்தின் ஜோதியடா சத்தமதை வாழ்த்தி தந்த திராவிடத்தின் ஜோதியடா அம்பேத்கர் பாட்டு மாற்றி பாடுறாரு. எடுத்தறிந்த வீரனடா எடுத்தறிந்த வட்டமேஜை உடனே லீலாவதியை பார்க்க வேண்டும் என்று அரண்மனை சென்று தோழிகளை கண்டு அழைத்தவரை கட்டை நட்டு அம்மா வந்து கொண்டே இருக்கிறாங்க.
கண்ணன் என்று சொல்லக்கூடிய மெய்யன்பர் அரங்கிலே டி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் பாடலை சிறப்பாக பாடியதற்காக இன்று பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய பாடலை சிறப்பாக பாடிய நாடக ஆசிரியர் ராஜன் பாபு ஐயா அவர்களை பாராட்டி ரூபாய் 501 வாரி வழங்கியுள்ளார். சுபோஜியம். பன்னீரால் கைவி பட்டால் துடைத்து உயர்ந்த ஜாதி மலர்களாகிய மல்லிகை, முல்லை, கோங்கு, மந்தாரம், இருவாட்சி, பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய வாசனை மலர்களை வைத்து லீலாவதி அநேக கொடி வந்தனம் சிறந்ததோர் சிற்கையால் செதுக்கப்பட்ட சித்திர பாவையே, புத்தம் புதிய மலரே, புதிய மலை தென்றலே, குயிலே, இடித்தோடும் ஆணே, வான விண்ணிலே தோன்றும் வண்ண காலங்களே உனது வடிவடிகளை காண்கின்றேன். உனது கண்ணங்கள் இரண்டும் முகம் பார்க்கும் கண்ணாடி போலல்லவா அமைந்திருக்கிறது. அலை அலையாக சுருண்டு கிடக்கும் கருமேகத்திற்கு ஒப்பான கருமையான கூந்தல், அகண்ட நெற்றி, வேல் போன்ற புருவம், வேல் போன்ற வெளி, குமலை மலர் போன்ற மூக்கு, முல்லை மலர் போன்றவருடைய பல்வரிசை, வாழை சீப்பு போன்றவருடைய கழுத்து, அரவம் போன்ற அல்குல், தங்க கலசத்துக்கு ஒப்பான இரு கொங்கைகள், ஆலிலை போன்ற வயிறு, சிங்கத்தின் இடை, அன்னத்தின் இடை, வண்ண வண்ண உடை. பெண்ணை லீலாவதி, இப்போது எந்த நிலைமையில் இருக்கின்றாய்? கர்ப்பிணியாக இருக்கின்றேன். சந்தோஷம். நமது பரம்பரை வளர, நமது இனம் பெருக கர்ப்பவதியாக இருக்கின்றார். அதனால் ஒரு கணவன் ஒரு மனைவி கர்ப்பமாக இருக்கின்ற நேரத்திலே பக்கத்திலே இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். சுவாமி, எப்படியே அப்படிதான் இதுவரையிலும் குறையில்லாமல் அதனால் என்னை கண்ணும் கருத்தோடு பார்த்துக் கொள்கிறேன். ஆமா, ஒரு மனைவியானவள் கர்ப்பவதியாக இருக்கின்ற நேரத்திலே அவள் ஆசைப்படுகின்ற பொருளை வாங்கி தரக்கூடிய கடமை ஒரு கணவனுக்கு உண்டு. சுவாமி, இதுவரையிலும் யாதொரு குறையும் இல்லாமல் இந்த நாட்டில எந்த குறையும் இல்லாமல் என்னை பார்த்துக் கொள்கிறேன். சுவாமி, எனக்கு எந்த குறையும் இல்லை. அப்படி இருந்தாலும் எனக்கு மனதில் சந்தேகம் வந்து உன்னை அழைக்கிறது. சுவாமி, சுவாமி உண்டான
ஆசைப்பட்ட பொருளோ எதுவோ இல்லாமல் யாதொரு குறையும் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆனால் என் மனதில் சிறிய ஆசை இருக்கின்றது சாமி. அந்த ஆசையை கேட்கலாமா வேண்டாமா என்று மனதில் ஒரு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த பொருள் மீது ஆசைப்பட்டாலும் ஒரே நொடியில் எடுத்துக்கொண்டு வந்து உன்னுடைய மனமகிழ செய்கிறேன். கேளு சுவாமி. கேட்கட்டுமா சாமி? அந்த பொண்ணுலக மண்ணு வேண்டும் இருந்தாலும் என் மனதில் ஒரு ஆசை இருக்கின்றது. அந்த பொன்னுலகத்தின் மண் எனக்கு வேண்டும். அது இருந்தாலும் அதை எடுக்க செல்கின்ற பொழுது ஏதாவது இடர் வருமோ என்று என் மனதிற்கு தோன்றுகின்றது. மனசுக்கு ஆசை என்ன இடர் வருமோ என்று மனதில் ஒரே நொடியில் கொண்டு வரும் சாமர்த்தியம் எனக்கு இருக்கிறது. அப்படி என்றால் சுவாமி, அது எப்பேற்பட்ட மண் தெரியுமா சாமி? சுவாமி, நான் பிறந்த மண்ணுமே ஏதாவது உனக்கு இடம் நேருமோ என்று என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கு. ஆமாங்க. பெண்ணே, 14 உலகத்தையும் ஏக சக்கரசனாக ஒரு குடையின் கீழ் அமர்ந்து ஆட்சி பிடித்துக் கொண்டு வருகிறேன். ஆமா. உனக்கு பொன்னுலக மண் வேண்டும். ஆமாம். பிறந்த இடத்திலே இருக்கக்கூடிய பொன்னுலக மண் தானே வேண்டும். ஆமாம் சாமி. ஒரே நொடியில் கொண்டு வருகிறேன். சாமி, என்னை எந்த தேவர்களும் எதிர்க்க முடியாது. இந்த உலகத்திலே அரண் என்று சொல்லக்கூடிய சுவாமி, இந்த உலகத்திலே அரண் என்று சொல்லக்கூடிய கையிலே வாய்க்கூடிய ஈசன் முதல் மும்மூர்த்தி தேவர்களையும் அடக்கி ஆளுகின்ற திறமை உங்களுக்கு இருக்கிறது. அது எனக்கு தெரியும் சாமி. இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு சிலேசம் இருக்கின்றது. அதனால் நான் இன்னொரு வாசனை சொல்லட்டுமா சாமி? மன்னது காரணே சாமி, இந்த மன்னது காரணே இந்த மங்கையன் மனம் தைக்க என் மன்னவரால் முடியும் சாமி
சுவாமி, ஏன் உன்னை தடுக்கிறேன் என்றால் இந்நேரத்தில் நீங்கள் என்னுடைய பக்கத்திலே இருக்கணும் என்று எனக்கு ஆசை இருக்கின்றது. அதனால் உனக்கு சரிபலம் படைத்த உனது தம்பி இருக்கின்றார் அல்லவா, என் மனைத்துடன் அவரை அனுப்பி அந்த மண்ணை எடுத்து வரும்படியாக சொன்னால் இதெல்லாம் பொய். தேவரால துன்பம் வரும். மண்ணு எட்டாரு போனா நீ போனா என்ன ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்ணுறியா? மச்சனை போனாக்கா சேர்த்து விட்டாருனாக்கா புறவுக்கு இன்னமே வாண்டிக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, இவன் அவசரமாக வருகின்றான். ஏய், ஒரு மனைவி கர்ப்பமாக இருக்கும் போது கணவன் அருகாமல் இருக்க வேண்டும். அது என்னுடைய மனைவியினுடைய எண்ணத்திலே உதித்தது. நீ பேர் எடுத்து நான் நிரப்புறேன். ஆளை பார்த்து நான் ஒண்ணுகிட்டு பண்ண மாட்டேன். சத்தியமா ஒண்ணு பண்ண மாட்டேன். நான் ஆபரேஷன் பண்ணிட்டேன். நீலாமணி, சுவாமி, நீ சொல்லுவதும் ஒரு வழியிலே நல்லதுதான். ஏன் தெரியுமா? கணவன் இது போன்ற நேரத்திலே விட்டுட்டு தனியே ஒரு மனைவி போகக்கூடாது. அதனால் தம்பி இரண்டாட்சனை அழைத்து அந்த புண்ணு உலகத்தில் நீக்கக்கூடிய நீ பிறந்த மண்ணுக்கு தான் கேட்டேன். எடுத்துன்னு வருவான். இருந்தாலும் சுவாமி, இதுவரையிலும் தங்களுடைய வார்த்தை நான் எதிர்த்து பேசியதே கிடையாது. தங்களை தவிர்த்து ஒரு வார்த்தை உரைத்து விட்டேன். என் மீது கோபம் எதுவும் இல்லையே. அப்படி என்றால் என்னுடனே சந்தோஷமாக இருங்கள். என்னுடைய மைத்துனனாகிய உனது தம்பியை வர வைத்து நான் ஆசைப்பட்ட என்னுடைய மனைவி ஆசைப்பட்டது போல் அந்த பொன்னுலகத்தில் இருக்கக்கூடிய மண்ணை இழுக்க வேண்டும் என்றால் தம்பி இரண்டாட்சிதனால் தான் முடியும். ஆமா, அவனுக்கு எனக்கு சமபலம் படைத்தவன்.